ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒன் இங்கிலீஷ் டிப் பார்த்துட்ருக்கோம். அதில் கிளாஸ் நம்பர் 30 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 899 ருபீஸ்க்கு போயிட்டுருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ லெட் மீ move on to the today's question guys. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, phrasal replacement. ஸோ ஒரு phrasal replacementனா என்ன, அதில் எப்படி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணணுமா வேண்டாமா, என்ன கிராமர் ரூல் இன்வால்வ் ஆயிருக்கு எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த question below, select the most appropriate option to substitute the highlight phrase in the given sentence. If no substitution is required, select no replacement required as your answer. அவ்வளோதான் guys. ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸில் ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸில் எரர் இருக்குன்னா அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. எரர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். எந்த இருக்க ஆப்ஷனில் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை எரரே இல்லைன்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க கைஸ். ஓகேங்களா, ஷி லவ்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் டாட்டர் பை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆக்டிவிட்டீஸ் லைக் பிளேயிங் ஃபுட்பால், ரைடிங் அ பைசைக்கிள் அண்ட் வாட்ச் அ ஃபேவரட் மூவிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எரர் இருக்கானா, எஸ் டெஃபினட்டாக எரர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு, ஷி லவ்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் டாட்டர் by participating in activities like activities பத்தி சொல்ல வராங்க. playing basketball, riding a bicycle அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐஎன்ஜியா இருக்கு. அண்டுக்கு அப்புறம் திரும்பி இங்கே வரதும் என்னவா தான் இருக்கணும், ஐஎன்ஜியாகத்தான் இருக்கணும். எல்லாமே ஒரே ஃபார்மில் இருக்கணும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா parallelism அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் parallelism இன் கிராமர் அப்படிங்கிறது இதுதாங்க. இது ஓகேங்களா, ஒரு கமா போட்டோ கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்களோ, ஒரு அண்ட் வச்சு அந்த வேர்ட்ஸ்லாம் செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா they should be in the சேம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். லைக் ஐஎன்ஜியில் இருக்குன்னா இதுவும் ஐஎன்ஜியில் தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன வரும், அண்ட் வாட்சிங் ஹர் ஃபேவரட் மூவிஸ் அப்படிங்கிறது இந்த இதுதான் இதில் கரெக்டாக இருக்க வேண்டும். ஓகேங்களா கைஸ், ஃபைன். ஸோ ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த ரூல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் டிப்ஸ் நோட் அப்படிங்கிறத ஒன்று போட்டுக்கோங்க. ரெகுலராக நோட் பண்ணிகிட்டே வாங்க. வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூல்ஸ்லாம் உங்கள் மைண்டில் நிற்கும். ரொம்ப நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.